Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th max example 2.18 பார்க்கலாம். Can you reduce the following numbers to shade of same order? ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய சப்டிவிஷனுக்கு சேம் ஆர்டர் ஷேர்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு √3, ஃபோர்த் √3, தேர்டு √3, ஓகேவா? க்யூப் √3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆர்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர்டர் அப்படின்னாவே ஸோ இந்த வேல்யூ தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா 2 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இதை தான் ஆர்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த வேல்யூக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேம் ஆர்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம்? 2, 4 and 3க்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணோன்னா எப்படி பண்ணலாம்? 2, 4, 3, 2 டேபிளை டிவைட் பண்ணால் 1 டைம், 2 டைம் அண்ட் 3. ஸோ இதுக்கப்புறம் இது ஒரே டேபிளில் தான் டிவைட் ஆகும். ஸோ 2 × 2 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4, 4 3s are 12 அப்படின்னு வரும். ஸோ இந்த 3 நம்பருக்கும் நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 12 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்டரை 12 வர மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வேல்யூ √3. இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? 3 பவர் 1/2 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஸோ இந்த 2 அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன வேல்யூ வரணும்? 12 அப்படிங்கிற வேல்யூ வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்? மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு இந்த 2 இருக்கிற இடத்துல 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 3 பவர் 6 டிவைடட் பை 12. ஸோ இது எப்படி எழுதலாம்? நமக்கு 12th root of 3 power 6 அப்படின்னு நம்ம எழுதலாமா? நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன? 4th root of 3. ஸோ இதை 3 பவர் 1/4ன்னு எழுதலாமா? ஸோ 4 இருக்கிற இடத்துல எனக்கு என்ன நம்பர் வரணும்? 12 அப்படிங்கிற வேல்யூ வரணும். ஸோ 4ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 12ன்னு கிடைக்கும். அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3/12 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை எப்படி எழுத முடியும்? 12th root of 3 power 3 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும் இல்லையா? நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள்? தேர்ட் ரூட் ஆஃப் 3, ஓகேவா? க்யூப் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 பவர் 1/3ன்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நான் 12ன்னு சேஞ்ச் பண்ணணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 பவர் 4 டிவைடட் பை 12 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ 12th root of 3 பவர் 4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 3 வேல்யூக்குமே 12th root அதாவது சேம் ஆர்டர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதோட ஆன்சர் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எழுதணுன்னா எப்படி எழுதலாம்? 12th root of 3 பவர் 6 அப்படின்னு என்ன அர்த்தம்? 3ஐ 6 டைம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 6 டைம் மல்டிப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் 729 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் 12th root of 3 பவர் 3 அப்படின்னு என்ன அர்த்தம்? 3ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 3ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண நமக்கு 27 அப்படின்னு கிடைக்கும். தென் 12th root of 3 பவர் 4 அப்படின்னா 3ஐ 4 டைம் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 81ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கொஷினில் கொடுத்த 3 வேல்யூக்குமே சேம் ரூட் ஆஃப் ஆர்டர் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.